நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 9 என்சிஆர்டி சிலபஸில் இருக்க रहीम के दोहेயில் இருக்கக்கூடிய प्रश्न उत्तर தான் பார்க்க போகிறோம். पाठ्य पुस्तक के प्रश्न अभ्यास प्रश्न 1 निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. நமக்கு இந்த ஒரே क्वेश्चनिல் கொஞ்சம் செவரல் सब क्वेश्चंस மாதிரி கேட்டிருக்காங்க. फर्स्ट वन பாருங்கள். प्रेम का धागा टूटने पर पहले की बाती क्यों नहीं हो पाता. ஆக்சுவலாக ப்ரேம் கா தாகா, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஒரு த்ரெட்டு மாதிரி, ஒரு த்ரெட்டை ஒன்ஸ் நம்ம வந்து ரெண்டாக பிரேக் பண்ணிட்டோம், ஒரு த்ரெட்டை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளால் திரும்ப இணைக்க முடியுமா? முடியாது. அப்படியே இன்கேஸ் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஒரு நாட் போட்டு தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஒன்று சேர முடியாதுன்ற மாதிரி கேட்குறாங்க. உத்தர் प्रेम आपसी लगाव आकर्षण और विश्वास के कारण होता है. प्रेम அப்படின்றது அன்பு, ஒரு லவ். ஆப்பசி மியூச்சுவல் அட்டாச்மெண்ட். ஆகர்ஷன் और विश्वास அது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம், ஒரு ஃபெய்த்ஃபுல்லான விஷயத்தால் தான் ஒரு லவ், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அமையுது. यदि इफ़ एक बार यह लगाव और विश्वास टूट जाए तो फिर उसमें पहले जैसा भाव नहीं रहता. ஒன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டோ அந்த ஃபெய்த்னஸோ வந்து ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒன்று சேர முடியாது. ஏக் தரார் மன் மே ஆ ரஹி ஜாத்தி ஹே. ஸோ ஒன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் வந்துருச்சு அப்படின்னா என்ன தான் நம்ம திரும்ப ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கிராக் வந்துடும். அந்த தரார் அப்படின்றது ஒரு கிராக். ठीक वैसा जैसे कि धागा टूटने पर जुड़ नहीं पाता. ஒன்ஸ் வந்து ஒரு த்ரெட்டு வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது அகெயின் வந்து ஜாயின் பண்ண முடியாது. जुड़ नहीं पाता அப்படின்னா cannot join. यदि उसे जोड़ा जाए तो घाट पड़ ही जाती है. அப்படியே இன்கேஸ் அதை ஜாயின் பண்ணாலும் அதில் நாட் வந்து விழுந்துரும்னு சொல்கிறாங்க. அந்த घाट அப்படின்றது தான் நாட். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கள். हमें अपना दुख दूसरों पर क्यों नहीं प्रकट करना चाहिए. अपने मन की व्यथा दूसरे से कहने पर उनका व्यवहार कैसा हो जाता है. ஒன்ஸ் வந்து நம்மளுடைய துக்கத்தை வந்து நம்ம ஏன் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். हमें अपना दुख दूसरों पर प्रकट नहीं करना चाहिए. ஒன்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு சேட்னஸ், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்கிட்ட அது வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ஏன் ரிவீல் பண்ணக்கூடாது? कारण यह है, रीज़न என்ன அப்படின்னா लोग दुख की बात सुनकर प्रसन्न ही होते हैं. நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சால் பீப்புள் என்ன வருத்தமாக படுவாங்க? இல்லை, அவங்க வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. वे उसे बांटने को तैयार नहीं होते. அதை வந்து ஷேர் பண்ணிக்கிற ஒரு பண்பு அப்படின்றது ரிலேஷன்ஸ்குள்ளே கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு துக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி பேசுவாங்களே தவிர்த்து அந்த துக்கத்தை வந்து பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க. उनका व्यवहार मित्रों जैसा नहीं अपितु बेगाना जैसा हो जाता है. अपितु அப்படின்னா வந்து மாறாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். उनका व्यवहार मित्रों जैसा नहीं, அவங்களோட அந்த பிஹேவியர் அப்படின்றது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காது. அபித்து அப்படின்னா ரேதர் தென் பேகானோ மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கா. थर्ड क्वेश्चन பாருங்கள். रहीम ने सागर की अपेक्षा पंख जल को धन्य क्यों कहा है. धन्य அப்படின்னா பிளெஸ்ஸிங். ரஹீம் அப்படின்றவர் தான் ஆத்தர், சரிங்களா? அவர் வந்து சாகர் அப்படின்னா கடலை வந்து அபேக்ஷா பங்க் ஜல்கோ அதை வந்து ஏன் பாக்கியமாக சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. रहीम ने सागर को धन्य इसलिए नहीं कहा क्योंकि उसका जल खारा होता है. ரஹீம் வந்து கடல் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிளஸ்டான ஒரு விஷயமாக சொல்லலை. நஹி கஹா क्योंकि வை பிகாஸ் உஸ்கா ஜல் खारा होता है. நமக்கே தெரியும் சி வாட்டர் எப்படி இருக்கும், ரொம்ப சலைனாக இருக்கும். சலினிட்டினா ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். वह किसी की प्यास नहीं बुझा पाता. நமக்கு எவ்வளோ தான் தாகம் எடுத்தாலும் கடல் தண்ணி நம்மளால் குடிக்க முடியாது. பியாஸ் அப்படின்னா தர்ஸ்டி, நஹி புஜானா தர்ஸ்டியை வந்து அது பூர்த்தி செய்யாது. उसकी तुलना में पंख का जल धन्य होता है क्योंकि उसी पीकर कीट पतंग अपनी प्यास बुझा लेते हैं. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது
நமக்கு மற்ற இடத்துல ஒரு பாண்ட்லேயோ ஒரு குளத்துலையோ வேறு எங்கே இருக்க தண்ணி நம்மளால் குடிக்க முடியும். ஸோ கீட் பத்தங்க அப்படின்னா வந்து பூச்சி இனங்கள் அது ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லாருமே வந்து மற்ற இடத்துல சீலை இது பண்ண முடியாது, ஆனால் மற்ற இடத்துல தண்ணி குடிச்சு அதனால அதோடைய அந்த தேர்ஸ்டியை வந்து சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கா. एक को साधने से सब कैसे सद जाता है. एक साधने से एक को साधने से சாதனை அப்படின்னா அதாவது சாதனங்கள் சொல்லுவோம் இல்லையா, கருவிகள், சரிங்களா. ஸோ கருவிகளால் எப்படி இது பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். एक परमात्मा को साधने से अन्य सारे काम अपने आप सद जाते हैं. एक परमात्मा அப்படின்னா தெய்வீகமான அந்த டிவைன். एक परमात्मा को साधने से அந்த கருவிகளால் अन्य सारे कामना மற்ற எல்லாவர்க்கும் செய்ய முடியும். अपने अन्य सारे काम अपने आप सज जाते हैं. ஸோ மற்ற எல்லா வேலையும் themselves they can do. காரண் யஹ் ஹை. ஏன் அவங்களால அந்த சாதனங்கள் கூட எல்லா ஒர்க்கும் அவங்களால செஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பரமாத்மா ஹி சப்கோ மூல் ஹே. பரமாத்மா அந்த டிவைனிட்டி அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரிஜினலான ஒரு விஷயம். மூல் அப்படின்னா ஒரு ஒரிஜினாலிட்டி. ஜெய்சே மூல் அர்த்தாத், அதாவது எப்படி அப்படின்னா ஜெய்சே லைக் மூல் அர்த்தாத் ஜடு கோ सींचने से फल फूल अपने आप उगाते हैं. ஆக்சுவலாக இப்போது ஒரு மரத்தில் வந்து நல்லா பழம் வரணும், காய் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மரத்துடைய வேருக்கு தான் தண்ணி கொடுப்போம். அந்த வேருக்கு தண்ணி கொடுத்தோன்னா அந்த மரம் நல்லா வளர்ந்து பழம் பூ எல்லாமே கொடுக்கும். ஸோ ஜடுக்கோ சீன்ச்னேசே அப்படின்னா அந்த ரூட்டுக்கு வந்து நம்ம இரிகேட் பண்ணுறதால அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஃப்ளார் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வரும். உசி பிரகார் பரமாத்மாக்கோ சாதனை சே அந்நிய சப் காரிய குஷல்தா பூர்வக் சம்பன்ன ஹோ ஜாத்தே ஹே. ஸோ அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து அந்த தெய்வீகமான அந்த டிவைனிட்டியில் வந்து ரொம்ப ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா மற்ற எல்லா விஷயமே வந்து தானாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஞா பாருங்கள். ஜல்ஹின் கமல் கி ரக்ஷா சூரிய பி கியோ நஹி கர் பாத்தா. இதுக்கு ஆன்சர் கமல் கி மூல் சம்பத்தி ஹை ஜல். கமல் கி மூல் சம்பத்தி ஹை ஜல். அதாவது லோட்டஸுடைய ஒரு முழுமையான ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஜல் ஹின் கமல் கி ரக்ஷா சூரிய பி கியோ நஹி கர் பாத்தா. ஜல் ஹின் அப்படின்னா வாட்டர்லெஸ். தண்ணி செய்யக்கூடிய வேலையை சூரியனால் ஏன் செய்ய முடியாது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். கமல் கி மூல் சம்பத்தி. நமக்கே தெரியும் லோட்டஸ் வந்து நல்லா வரணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட்டு திங் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஜல், வாட்டர். உசி கே ஹோனே சே கமல் ஜீவித் ரஹத்தா ஹே. ஸோ தண்ணி இருக்கிறதால தான் லோட்டஸ் வந்து அலைவாக இருக்குது. ஜீவித் மீன்ஸ் அலைவ், உயிரோடு இருக்கிறது. यदि वह न रहे तो इनकेस அது இல்லைன்னா சூரிய பி கமல்கோ ஜீவன் நஹி தே சக்தா. இன்கேஸ் தண்ணி இல்லை அப்படின்னா சூரியனால் லோட்டஸ்க்கு உயிர் கொடுக்க முடியுமா? முடியாது. சூரிய பாஹரி சக்தி ஹே. சூரிய அதாவது சூரியன் அப்படின்றது எக்ஸ்டர்னல், அது எக்ஸ்டர்னல் பவர் தான். ஜல் பீத்ரி சக்தி ஹே. பீத்ரி மீன்ஸ் இன்டர்னல். ஸோ இது வந்து இன்டர்னல் பவர் வாட்டர் அப்படின்றது. இசி பீத்ரி சக்தி சே ஹி ஜீவன் சல்தா ஹே. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் பவரால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து நல்லா ரன் ஆக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது சா பாருங்கள். அவத் நரேஷ்கோ சித்ரகூட் கியோं जाना पड़ा. அவத் நரேஷ் அர்த்தாத், அதாவது அவத் நரேஷ் அப்படின்னா என்னென்னா ஸ்ரீராம்கோ சித்ரகூட் இஸ்லியே. ஸ்ரீராம் வந்து சித்ரகூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே जाना पड़ा क्योंकि उन्हें माता पिता की आज्ञा का पालन करने के लिए 14 वर्ष तक वनवास भोगना था. ஆக்சுவலாக இங்கே யார் ரிலேட் பண்ணுறாங்கன்னா ராமனும் சீதாவும் என்ன பண்ணுவாங்க, 14 இயர்ஸ் வந்து வனவாசம் போயிருப்பாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. அவத் நரேஷ் அர்த்தார்த். அர்த்தார்த் அப்படின்னா இன் அதர் வேர்ட்ஸ், ஓகேங்களா. இன் அதர் வேர்ட்ஸ் சித்ரகூட் இஸ்லியே ஜானா படா. ஏன் அந்த 14 இயர்ஸ் அவங்க வெளியே போக வேண்டியிருந்துச்சு அப்படின்னா மாதா பிதா கி ஆக்ஞா கா பாலன் கர்க்கே. மாதா பிதா அப்படின்னா தாய் தந்தை, அவங்க 2 பேருடைய அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க 14 இயர்ஸ் வந்து வனவாசம் போகிறாங்க. உசி வன்வாஸ்கே தௌரான், அந்த வனவாச பீரியடில், தௌரான் மீன்ஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் வன்வாஸ் उन्हें चित्रकूट जैसे रमणीय वन में रुकने का अवसर मिला. ஸோ அந்த வனவாசத்தில் இருந்தாங்க இல்லையா, அந்த பீரியடில்
उन्हें चित्रकूट जैसे चित्रकूट மாதிரி ரமணிய வன்மே ரமணிய வன் அப்படின்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான அந்த வனத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது. அவசர் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஃபுல்லாக அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த ராம சீதை அவங்கள பற்றி அவங்கள எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது छा नट किस कला में सिद्ध होने के कारण ऊपर चढ़ जाता है. आंसर पारुंगा. नट स्वर्ण को समेटकर सिकोड़कर तथा संतुलित करने के कारण कुंडली में से निकल जाता है और तार पर चढ़ जाता है. கலா அப்படின்னா ஒரு ஆர்ட், சித்த அப்படின்னா நிரூபிக்கப்படுறது. ஆக்சுவலாக நட் ஸ்வன்யகோ அது வந்து தன்னைத்தானே என்ன பண்ணிக்குதுன்னா ரொம்ப சுருக்கமாக, சமேட்கர்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக, சிக்கோடுக்கர் இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதால, தத்தா அண்டு, சந்துலிப் மீன்ஸ் துலிப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால, குண்டலி அப்படின்னா இதுனா ஹாரோஸ்கோப் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. குண்டலி மேசே நிக்கல் ஜாத்தே ஹே और तार पर चढ़ जाता है. ஒரு வயர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது உங்களுக்கு போயமில் ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட் பண்ணி இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் இந்த சமேட்கர், சிக்கோடுக்கர் ஒரு சந்துலித் இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. नेक्स्ट वन வந்து जा. मोती मानुष चून के संदर्भ में पानी के महत्व को स्पष्ट कीजिए. ஸோ இந்த 3 மோதி மானுஷ் சூன் இது ரிலேட் பண்ணி பானி கே மகத்வ இந்த வாட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. मोती के संदर्भ में पानी का अर्थ है चमक. मोती के संदर्भ में पानी का अर्थ है चमक. चमक அப்படின்னா என்ன? ஷைனிங். சமக் அப்படின்னா என்ன? ஷைனிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, க்ளோயிங்கு, ஷைனிங்கு. ஸோ அதை தான் வந்து சமக் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளோ. ரஹீம் கா கஹனா ஹை ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமக் கே பினா மோதி கா கோயி மூல்ய நஹி ஹோத்தா. மோதி அப்படின்னா என்ன? பேர்ல். பேர்ல் வந்து க்ளோ ஆகலை அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஹீம் என்ன சொல்கிறாருன்னா, சமக்கே பினா அப்படின்னா வித்தவுட் க்ளோ, மோதி கா கோயி மூல்ய நஹி ஹை, பேர்லுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. मानुष के संदर्भ में पानी का अर्थ है आत्म सम्मान. आत्म सम्मान मीन्स சுயமரியாதை, सेल्फ एस्टीम. रहीम का कथन है, रहीम என்ன சொல்கிறாருன்னா, आत्म सम्मान के बिना मनुष्य का कोई मूल्य नहीं होता. செல்ஃப் எஸ்டீம் ஒரு சுயமரியாதை இல்லை அப்படின்னா மனுஷனுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், चून के संदर्भ में पानी का महत्व सर्वोपरि है. சர்வோபரி அப்படின்னா ரொம்ப முதன்மையானது, இம்பார்ட்டண்ட். பினா பானி கே ஆட்டே கி ரொட்டி நஹி பனாய் ஜா சக்தி. அதாவது இப்போ நம்ம மாவு வச்சு ரொட்டி செய்கிறோம் அப்படின்னா அந்த மாவில் தண்ணி கலந்தால் தான் ஒரு பதத்துக்கு வரும், அதை வச்சு நம்மளால் ரொட்டி செய்ய முடியும். அப்போது ஒரு மாவில் கூட தண்ணி இல்லைன்னா நம்ம ரொட்டி செய்ய முடியாது. இஸ்லியே வஹா பானி கா ஹோனா அனிவாரிய ஹே. ஸோ கட்டாயம், அனிவாரிய மீன்ஸ் கட்டாயம். கண்டிப்பாக வந்து நமக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலுமே வந்து நமக்கு வாட்டர் தேவைப்படுது. பானிக்கா மகத்வ, வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஷனில் இருக்கக்கூடிய இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நல்லா படிங்க. நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செகண்ட் ப்ரெஷனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தன்யவாத்.